குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் அண்ட் ஜேஇயில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன் கிட்டத்தட்ட 3 லா சொல்லியிருக்காரு. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா. ஃபஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கால்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா? எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் டு பி அட் ரெஸ்ட், an object to be at rest always at rest, an object in motion always at motion, unless an external unbalanced force is acted upon it. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கோ அது கடைசி வரை ரெஸ்ட்லேயே இருக்கும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கோ அது கடைசி வரை மோஷன்லேயே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாத வரைக்கும் இந்த வேலையை அந்த ஆப்ஜெக்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நியூட்டன் சொல்கிறாரு. ஸோ இப்போ எப்படி இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா, அந்த மாஸை பொறுத்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கும். அப்போ வாட் இஸ் கால்டு மாஸ்? மாஸ் அப்படின்னா என்ன? தமிழில் நிறைன்னு சொல்லுவோம். an amount of substance contained in an object is called mass. எந்த ஒரு பொருள் எதனாலலாம் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? 1000 ml ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த 1000 ml தான் நான் என்னென்னு சொல்கிறேன்? மாஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ மாஸ் என்ன செய்யும்? மாஸ் வந்து இடத்துக்கு இடம் மாறுமான்னு கேட்டால் மாறாது. இப்போ நான் இங்கே இப்படி இருக்கேன், எர்த்தில் நான் இருக்கேன், என்னோடய மாஸ் வந்து 100 kg அப்படின்னா மூணில் என்னோடய மாஸ் வந்து 100 kg தான் இருக்கும். இப்போ மாஸ் எந்த இடத்த பொறுத்தும் மாறவே மாறாது. இப்போ வாட் இஸ் கால்டு வெயிட்? வெயிட் அப்படின்னா என்ன? மாஸு வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிட்டி. மாஸையும் கிராவிட்டி நான் சேர்க்குறப்ப எனக்கு வெயிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே வருது. W is equal to m into g. மாஸையும் ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கிடைக்கும். வெயிட் ஒரு இடத்த பொறுத்து மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். ஸோ மாஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஒரு தெளிவான ஐடியா நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லாவில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் டிபெண்ட் ஆன் மாஸ், F equal to m அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா. அப்போ ஃபர்ஸ்ட் லா பொறுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப இனர்ஷியா அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே ஜெனரேட் ஆகுது. ஸோ வாட் இஸ் கால்ட் இனர்ஷியா? The tendency of an object to resist the state of change, and to resist the state of change, அந்த சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சியை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், பஸ் எடுக்க போகிறாங்க, இன்னும் பஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ டிரைவர் என்ன பண்ணுறாரு? பஸ்ஸை கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் கியர் போட்டு ஃபஸ்ட்டு நான் ஆக்சிலேட்டர் அமுக்கிறப்ப உட்காந்துருக்க நமக்கு ஒரு ஜெர்க்கு ஃபீல் ஆகும். அந்த ஜெர்க்கை தான் நம்ம இங்கே இனர்ஷியான்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பஸ் மூமெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பியில் பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம். நம்மளோட பஸ்ஸுக்கும் நம்ம காலுக்கும் கான்டாக்ட் அங்கே இருக்குது. அப்போ பஸ்ஸு போகிற அதே ஸ்பீடில் தான் நம்ம காலம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம்? போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ பஸ்ஸை சடனாக பிரேக் பண்ணுறப்ப நம்ம கால் என்ன செய்யாது? இட் வோட் கம்ஸ் டு அ ரெஸ்ட் பொசிஷன். அப்போ என்ன நடக்கும்? நம்ம நிற்கிற இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி போய் விழுகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஜென்ரேட் ஆகும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இனர்ஷியான்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு, ஒரு பெரிய கல்லுக்கு இனர்ஷியா எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். ஏன்னா அதனுடைய மாசு அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன கல்லுக்கு எப்படி இருக்கும்? இனர்ஷியா கம்மியாக இருக்கும். ஏன்? அதனுடைய மாஸ் அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ மாஸ் அதிகமாக இருந்தால் இனர்ஷியா அதிகமாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருந்தால் இனர்ஷியா கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூட்டனுடைய செகண்ட் லா. நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்டு 3 லா சொல்லிட்டாருன்னு சொல்லியாச்சு. இதுதான் நீட் அண்ட் ஜேஇயில் கேட்கக்கூடிய லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு, பேஸ் ஃபார் நியூட்டன் மெக்கானிக்ஸ். ஸோ ஜேஇயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த நியூட்டன் மெக்கானிக்ஸ் ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ நியூட்டன் செகண்ட் லா பொறுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூட்டன் செகண்ட் லா ஸ்டேட்ஸ் தட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபோர்ஸ். Newton's second law states that the rate of change of momentum is directly proportional to the force acting on the object. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மொமெண்டத்தை டயத்துக்கு பொறுத்து மாற்றணும் அப்படின்னா, மொமெண்டம் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகிறது ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறத நியூட்டன் சொல்லுவார். ஸோ இதோட ரிலேஷன் நம்ம எடுக்கிறப்ப ஃபைனல் ஆன்சர் F equal to m into a. அப்போ எம்னா என்னது? மாஸ். ஏனா என்னது? ஆக்சலரேஷன். மாஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் கால்டு ஆக்சலரேஷன்? அப்போ ஆக்சலரேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னா சில கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியணும். வாட் இஸ் கால்ட் ஸ்பீட்? ஸ்பீட் அப்படின்னா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ட்ராவல் பண்ணுற டயத்தையும் டிஸ்டன்ஸையும் கேல்குலேட் பண்ணிக்கிட்டு டிஸ்டன்ஸையும் டயத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பீடு கிடைக்கும்.
ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குமே ஒழிய டைரக்ஷன் இருக்காது. அப்போ நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் வருது? வெலாசிட்டிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் கால்ட் வெலாசிட்டி? இட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைம் டு டைம் எப்படி மாறுதுங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதை வெலாசிட்டின்னு சொல்லணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டயத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் இங்கே அரைஸ் ஆகுது. என்னது? வாட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட். அப்போ நான் ஒரு பொசிஷன் ஏன்னு இருக்குது, இங்கே பொசிஷன் பி இருக்குது. பொசிஷன் ஏலேருந்து நான் பிக்கு வரேன். ஸோ நான் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், எந்த மாதிரியான ரூட் எடுத்து கூட நான் என்ன பண்ணியிருக்கலாம், ஏலேருந்து பிக்கு வந்திருக்கலாம். இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட் எது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபைனல் பொசிஷன் அண்ட் த இனிஷியல் பொசிஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதோடைய பொசிஷன் எப்படி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டயத்தையும் டிவைட் பண்ணால் எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். Velocity is equal to displacement by time taken. இப்போ நியூட்டன் செகண்ட் லா என்ன சொன்னோம்? F equal to m into a. அப்போ what is called acceleration? The rate of change of velocity is called acceleration. அப்போ velocityக்கும் acceleration என்ன வித்தியாசம்? velocity அப்படின்னா rate of change of displacement. இதில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஸ்கேலார் குவான்டிட்டி ப்ளஸ் வெக்டார் குவான்டிட்டி வரும். அதாவது மேக்னிடியூடும் வரும், இங்கே டைரக்ஷனும் வரும். அதை தான் நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சிம்பிளாகவே சொல்லிடுவோம். அப்போ வெலாசிட்டியை டைம் பொறுத்து மாறுறதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்ட் ஆக்சிலரேஷன். அப்போ ஃபார்முலா என்ன? F equal to m into a. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய மாஸை நான் என்ன பண்ணுறேன்? கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜி. மாஸோட யூனிட் கேஜி, வெயிட்டோட யூனிட் நியூட்டன். ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா. நீங்கள் நிறைய இடத்துல இதை பார்க்கலாம். நான் ஒரு பாலை நான் எறிகிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்? அந்த மாஸையும் ஆக்சலரேஷனையும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா அந்த பால் எவ்வளோ ஃபோர்ஸோட என்னை வந்து அடிக்குங்கிறத நான் ஃபீல் பண்ண முடியும். இதை தான் நியூட்டனோட செகண்ட் லாவில் அவர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. இப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நெக்ஸ்ட் இன்னும் ஹை லெவலில் ஜேஇலையும் நீட்லேயும் உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த ஆக்ஷனும் ரியாக்ஷனும் வெவ்வேறு ஆப்ஜெக்டில் நடக்குங்கிறத நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். சில புக்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சில ஸ்பெசிஃபைடு ரெக்யூட்டட் புக்ஸில் மட்டும்தான் அந்த கண்டென்ட் இருக்கும். நான் லா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ. ஃபார் எவ்ரி ஆப்ஜெக்ட் there is an for every action there is an equal and opposite reaction. The action and reaction will occur in different objects. வெவ்வேறு ஆப்ஜெக்டில் தான் ஆக்ஷனும் ரியாக்ஷனும் நடக்கும். ஃபார்முலா என்ன? F equal to minus F. நான் ஆக்ஷன் கொடுக்குறேன், எனக்கு ரியாக்ஷன் ஆப்போசிட் சைடில் வரும். அப்போ F equal to minus Fங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இனி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் நம்ம என்ன டெஃபினேஷன் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபைனல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம் F equal to minus F. சார் அப்போ இது எங்கெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ரெக்காயில் ஆஃப் த கன். ஸோ சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கன்னை வச்சு ஷூட் பண்ணுவாங்க. ரைஃபிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன செய்வாங்கன்னா ரைஃபிளை ஒன் ஸ்டெப் முன்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா ரைஃபிள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷோல்டர் இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு ரைஃபிளை வச்சுருப்பாங்க. ஷூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? புல்லட் எனக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகும். அப்போ கன் எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரும். அந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து எனக்கு ஷோல்டரில் இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரைஃபிள் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோல்டரோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ரைஃபிளில் ஷோல்டரோட ஃபிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சா என்ன ஆகும்? ரைஃபிளில் கிடைக்கக்கூடிய அந்த ரீகாயில் வெலாசிட்டினால ரைஃபிளோட ஷோல்டரில் இடித்து ஷோல்டர் எனக்கு டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான் சோல்ஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறது இல்லை. தே ஹாவ் சம் ப்ரொசீஜர்ஸ். இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சூப்பர்ஃபிஷியல்ஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க, ஹையர் அஃபிஷியல்ஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க, அதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்ன லா இருக்கானா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா இங்கே ஒர்க் ஆகுது. சார் வேறு எங்கே சார் நம்ம இங்கே இதை பார்க்கலாம் அப்படின்னா நான் உன்னை அரைகிறேன், நான் கொஷின் கேட்குறேன், நீ ஆன்சர் பண்ணல, நான் என்ன செய்கிறேன்? உன்னை அரைகிறேன். அப்போ நான் கொடுக்குறது ஒரு ஃபோர்ஸு. உனக்கு சடனாக என்ன க்ரியேட் ஆகும்? ஒரு கோவம் வரும். நான் உன்னை அரைகிறேன், நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நான் நான் உனக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுவேன்? உனக்கு கோவம் வரும். சில பேர் என்ன பண்ணுவான்? திட்டிடுவான். சில பேர் ஓங்கி என்ன பண்ணிடுவான்? அரைஞ்சிருவான் மேபி. ஸோ என்ன ஆகும்? அவன் கொடுக்குறது ஆப்போசிட் டைரக்ஷன் எனக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் தான். அப்போ நான் அரைகிறது ஆக்ஷனு, அங்கேருந்து எனக்கு வர்றது ரியாக்ஷன். அப்போ ஃபோர்ஸ், அப்போ ஆக்ஷனும் ரியாக்ஷன் எப்போவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்குங்கிறதா நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா.
ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீட் அண்ட் ஜேயில் கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸில் நியூட்டன்ஸ் லாவோட கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.